ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிசி சோசியல். இது 10th புக்கில் நம்ம இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்லேருந்து பார்த்தோம். இந்த வீடியோ அதுலேருந்து கண்டினியூ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது. இந்த கெயில் நிறுவனத்துடைய தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இங்கே அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி, அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் ஆகும். இந்த பாக்ஸில் இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் என்பிசிஐஎல் இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும். இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்காக பொறுப்பை வகிக்கிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இப்போ இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இங்கே உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். எதுனா முப்பந்தல் பெருங்குடி பகுதி தான். அடுத்தது கீழே, இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998இல் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது தான் தேசிய காற்றாற்றல் நிறுவனம். இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818இல் கொல்கத்தா பக்கத்தில் இருக்கிற போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தான் தொடங்கப்பட்டது. பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கான நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இது இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மத்திய பட்டு மற்றும் ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் 1983ஆம் ஆண்டு பெங்களூர் தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1976இல் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம், அதாவது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ்தான் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தொடங்கப்பட்டது. எப்போனா நவம்பர் 20, 1975. தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது இயங்குது. புதுடில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள சராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு
1812. இடம் வந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கினாங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை அமைந்துள்ள இடம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்துல அமைந்துள்ளது. அடுத்தது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது. எப்போன்னா 1830 தமிழ்நாட்டு போர்ட்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது தான் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை. அடுத்தது இந்த அட்டவணை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கலாம். தொழிலகங்களின் பெயர்கள், இடம் மற்றும் மாநிலம், நிறுவப்பட்ட ஆண்டு, உற்பத்தி பொருட்கள். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் TISCO ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்டு. நிறுவப்பட்ட ஆண்டு 1911. இது உற்பத்தி பொருள் தேனிரும்பு. ரெண்டாவது இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் IISCO பரன்பூர் சிராப்பூர் குல்டி மேற்கு வங்காளம். நிறுவப்பட்ட ஆண்டு 1972. இங்கேயும் தேனிரும்பு கச்சா எஃகு தான் உற்பத்தி பொருள்களாக இருக்குது. மூன்றாவது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதி கர்நாடகாவில் தான் இந்த மாநிலத்தில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1923. கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு தான் உற்பத்தி பொருள்களாக இருக்குது. நான்காவது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் தான் இது இயங்குது. பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது. 1957 நிறுவப்பட்டது. ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் தான் இங்கே உற்பத்தி பொருட்களாக இருக்குது. ஐந்தாவது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் இயங்குகிறது. இது ரூர்கேலா ஒடிசாவில் இருக்குது. 1965 தான் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு. உருவாக்கப்பட்ட ஆண்டு வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள் தான் இந்த இடத்துல உற்பத்தி பொருள்களாக இருக்குது. வீவர்ஸ், இந்த வீடியோவோட இது லென்த்தாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.